வாரம் இதே மாதிரி என்ன சொல்ல வச்சிராதீங்க. எங்க வீட்ல 1008 பிரச்சனை நடக்கும், நடக்காம இருக்கும். அத பத்தி கேட்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க உடைச்சா மண் குடம், எங்க மைனிகாரி உடைச்சா மட்டும் தங்க குடமா? எம்மாடி ரேவதி, அது மண் குடமும் இல்ல, பிளாஸ்டிக் குடமும் இல்ல. இல்ல பேசாம வேலைய பார்த்துட்டு போங்க. வந்துட்டாவோ அங்க இருந்துகிட்டு மாமியார் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு. இங்க பாருங்கக்கா, இனி ஒரு நேரம் எங்க மைனியை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க, செவுட்ட பேத்து பல்ல உடைச்சு கையில தந்துரும் பாத்துருங்க. உங்களுக்கு வாயில பல்லெல்லாம் வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி அளவோல இருக்கு. அதெல்லாம் வரிசையா அளவோல இருக்கணுமா, இல்லன்னா எல்லாத்தையும் கலட்டி கையில தரணுமானே நீங்களே யோசிச்சுடுங்க. சாத்தாடி, எல்லார் வீட்லயும் மைனி சம்மந்திக்குள்ள சண்டை தான் நடக்கும். இங்க என்னடான்னா மைனிகாரிக்கு எல்லாரோட சப்போர்ட் பண்ணி பேசுதா. மேனகா, நீ அதிர்ஷ்டக்காரிதாம்மா, உனக்கு இந்த மாதிரி சம்மந்தி கிடைச்சிருக்கா. ஏய் அப்பா, என்ன ஆகான்னு சப்போர்ட் பண்ணுதா? அதான் எனக்கும் புரியல. என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா, இல்லனா இன்னும் 2 3 தான் சேர்த்து சொல்லணுமா? எம்மடி ரேவதி, நீ இவ்வளவு நேரம் சொன்னதே என் காதெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்படினா கிளம்புங்க. எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சரிமா, நான் கிளம்புறேன். சாத்தாடி, இனி இவ இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுப்பா. என் பல்ல கலத்தி என் கையிலே தந்துருவாளாமா? எம்மா வந்துட்டா எங்க மைனியை பத்தி குறை சொல்லதுக்கு. சாத்தாடி, ரேவதியா இது எப்படி எல்லாம் பேசுதா? அதுவும் முக்கியமா எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசுதா. அப்படின்னா நான் இவ்வளவு நாளா ரேவதியை பத்தி புரியாம தான் இருந்திருக்கேன். இந்த பக்கத்து வீட்டாக்கா அவங்க மாமியார் நான் அடிச்சு போட்டேன்னு என்கிட்ட காலையில சண்டைக்கு வந்தாவோ. ஆனா இந்த ரேவதி எனக்கு சப்போர்ட் எல்லாம் பேசுதா. இவ்வளவு நாளா அந்த தங்க மனசுக்காரி ரேவதிய நான் தப்பாலா புரிஞ்சு வச்சிருக்கேன். எப்பாடா, கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு பரிசுனா அது என் சம்மந்திக்காரி ரேவதி தான். ரேவதி பாத்தியானே, போட்ட போடலனாக்கா எப்படி ஓடியே போயிட்டவனே. பின்ன பேசுனது எங்க ரேவதி இல்ல? பின்ன என்னனே, நம்ம வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமக சண்டை, சம்மந்தியார் நாத்தனார் சண்டைன்னு இருக்கும். இவ அடுத்த வீட்டுக்காரி வந்து எங்க மைனியை குறைச்சனவனா எனக்கு கோவம் வராம என்ன செய்யும்? அதான் 4 பேச்சு பேசுனனே பயந்து ஓடியே போயிட்டாவோ. ரேவதி, என்ன மன்னிச்சிரு ரேவதி. இவ்வளவு நாளா நான் உன்னை பத்தி தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எனக்காக இன்னைக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுன. மைனி, அதான் சொன்னோம்ல, நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு அடுத்த வீட்டுக்காரிட்ட உங்கள விட்டு கொடுத்து பேச முடியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அதுல நான் தான முதல்ல வந்து நிக்கணும். ரேவதிக்கு பேசுறது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாம்மா, மேனக மேல என்ன பாசமா பொழியுதா? பின்ன என்னல, உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசினதான வலிக்கு வருவா. எல்லாம் ரேவதிக்கு தெரியும். ஆமாம்மா, ரேவதி புத்திசாலி இல்ல? மாமக்கா ரேவதி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கே பெரியம்மா. சரி ரேவதி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க போங்க, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன். என்னது, என் சம்மந்திகாரி லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன்னா? ஏய் அப்பா, என் மருமகளுக்கு பேச்ச பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மவன்கிட்ட என் மருமக எப்படி எல்லாம் பேசிட்டு கிடந்தா, இப்ப ரேவதி வந்த கொஞ்ச நேரத்திலேயே என் மருமகளை அப்படியே மாத்திட்டாளே. என் மருமகிட்ட எப்படி ஒரு மாற்றம். மைனி, நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்டா, அண்ணன் எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என் சம்மந்திகாரி எனக்காக பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்டலாம் பேசி இருக்கா. அவளுக்காக நான் அந்த லக்கேஜ கூடவா தூக்கிட்டு வர மாட்டேன். இதெல்லாம் ஏன் கடமை. எப்படினே? என்னால நம்பவே முடியல ரேவதி, ஏன் பொண்டாட்டியா இப்படி பேசுதான்னு. பின்ன நான் பேசின பேச்ச அப்படி இல்ல. யாத்தாடி, இந்த மைனி சம்மந்தி மாற நம்பவே கூடாதுமா. எந்த நேரத்துல எந்த குண்ட தூக்கி போடுவேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கம்மா. என்ன ஏன் இப்படி பேசுற? மைனி எப்படி மாறிட்டாவ பாத்தியா? நல்லவளா மாறினா சரிதான். சரி, நீங்க மைனி சம்மந்தி மாமியார்லாம் உட்கார்ந்து நல்லா பாடு பேசுங்க, நான் போய் தூங்க போறேன்ப்பா. என்ன மக்கா, இந்த தடவையும் மருமனை கூட்டிட்டு வராம வந்திருக்கா? அவங்களுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் பெரியம்மா லீவு கிடைச்சிருக்கு. அதனால 10 நாள் கழிச்சு வருவாங்க. அப்படியே மக்கா, சரி சரி. ரேவதி, என்ன மைனி இப்படி சூட்கேஸ தலையில தூக்கிட்டு வர்றீங்க? இந்த சூட்கேஸையும் கீழ வச்சு தள்ளிட்டு வந்திருக்கலாம்ல. கீழ வச்சு தள்ளிக்கிட்டே வந்தா அப்புறம் தேஞ்சு போயிராதா? சரி சரி, அப்ப இந்த சூட்கேஸ் மட்டும் தேயாதா? அப்ப ரெண்டையுமே சேர்த்து தலையில தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. கொண்டாங்க மைனி, சூட்கேஸை கீழ இறக்கி வைப்போம். பெரியம்மா, போன தடவை வரும்போது நான் உங்களுக்கு Dress எல்லாம் வாங்கிட்டு வரல. ஆனா இந்த தடவை உங்க எல்லாருக்குமே நான் புது Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். புது Dress-ஆ? அதுவும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த Dress-ஆ? பரவாயில்ல, நம்ம சம்மந்திகாரி நமக்கும் Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி மக்கா, போய் படுத்து தூங்குங்க. இப்பமே நேரம் ஆயிட்டுல, காலையில வேணா எல்லா துணியெல்லாம் எடுத்துக்கலாம். எங்க மாமியாருக்கு அறிவே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, நமக்கெல்லாம் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரி, என்ன துணி யாது துணின்னு இப்பமே பார்க்கலான்னு சொல்றதை விட்டுட்டு
காலையில பார்க்கலாம்ல சொல்லுதாவோ. சூட்கேஸ திறந்து என்னென்ன Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்காம விட்டுட்டோம்னா எனக்கு ராத்திரி பூரா உறக்கமே வராத. சரி மாமியார் கிட்ட சொல்லுவோம். என்னதே இப்படி பேசுதியா? ரேவதி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்து நமக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்னடானா போய் தூங்கு, காலையில பெட்டியெல்லாம் பிரிச்சு துணியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆமா மைனி, டயர்டா இருக்கல, சரி காலையிலேயே பாப்போம். இவ என்ன இப்படி பேசுதா? அதுக்குள்ள ரேவதி, நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இப்பமே கொடுத்தாதானே உனக்கு மனசுக்கு நல்ல நிறைவா சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் சொன்னேன் பாத்துக்க. ஆமா பெரியம்மா, மைனி சொல்லதும் கரெக்ட் தானே. நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பாத்துடுங்க. சரி என்ன செய்ய, உன் ஆசையை எதுக்கு கெடுக்கணும்? சரி துணிமணி எல்லாம் எடுத்து காட்டு. சரி பெரியம்மா. ஆஹா, பெட்டியை திறக்க போறாளா? இந்தாங்க பெரியம்மா, இது உங்களுக்கு. மைனி இந்தாங்க, இது உங்களுக்கு. இது என்ன பைய பார்த்தா ஆடி கழிவுல துணி வாங்குன மாதிரி இருக்கு. மைனி, you are a very very talent and intelligent. என்ன ரேவதி? மைனி, பைய பார்த்த உடனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டே பாத்தியா? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்லுத மாதிரியே இது ஆடி கழிவுல வாங்குனதா? ஆடி கழிவுலயா? வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன மைனி. மைனி, நாம எந்த ஊர்லயும் எந்த வெளிநாட்டுலயும் துணி எடுத்தாலும் நம்ம ஆடி கழிவுல போட்டி போட்டு துணி எடுத்த மாதிரி இருக்குமா? வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்குன உடனே கடைக்கு போயிட்டே மைனி. ஆடி கழிவுல கடையில என்ன கூட்டம் தெரியுமா? அவ்வளவு கூட்டத்திலயும் அடிமுடி தள்ளுமுள்ளு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கும் எங்க பெரியம்மாவுக்கும் ஆளுக்கு 2 நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அடி பாவி, வெளிநாட்டுல இருந்து வந்தவா எனக்கு 2 நைட்டியை தான் வாங்கிட்டு வந்தாளா? ஆடி கழிவுல எடுத்திருக்கேன்னு சொன்னா சரி 2 பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு பார்த்தா கடைசில 2 நைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. என் மருமகளுக்கு முழி பேம்பளி எல்லாம் இருக்கு. அவ பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்பான்னு எதிர்பார்த்திருப்பா. நைட்டின்னு சொன்ன உடனே முழிய பாரா. மைனி ரொம்ப ஹாப்பி தானே? பெரியம்மா, எப்படி நான் வாங்கிட்டு வந்த நைட்டி எல்லாம்? எப்பவுமே உன் செலக்ஷன் நல்லா நமக்கா இருக்கும். மைனியை தவிர. ஏன்னா மைனியை நான் செலக்ட் பண்ணல. சரி என்ன செய்ய, கிடைச்ச வரைக்கும் லாபம். என்னம்மா மாமியார் மருமகளுமா சேர்ந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேலாமே? பின்ன என்னல, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நம்ம வீட்லயே வச்சிக்கிட்டதுக்கா? அதான் கொண்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம். ஆமாங்க, உங்களை அங்கேயும் இங்கேயுமா அலைய விடக்கூடாதுல, அதனாலதான் நானும் உங்க அம்மாவுமா சேர்ந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல போய் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். மாப்பிள்ள இப்பதான் போன் பண்ணி சொன்னா பாத்துக்க. ஆமா, மேனகா லேஸ்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாளா? எப்படி கிளப்பினி அவள? வேற என்னல சொல்ல, உங்க அண்ணனுக்கு இந்த மாசம் போனஸ் பணம் வரும். அந்த பணத்துல உனக்கு தான் ஆடி சீர்வரிசை தான் வாங்கி தரணும்னு அவன் பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னான். அவ்வளவுதான். உடனே கிளம்பிட்டாளோ? பின்ன உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படியோ கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல மாமியார்ட்ட சமாதானம் பண்ணி உங்க தங்கச்சியை விட்டுட்டு வந்தாச்சு. ஏல, ஆனா உன் தங்கச்சி சரியான கூறு கட்டவல்ல. ஏமா இப்படி சொல்லுத? அதான் மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டா இல்ல, அப்புறம் என்ன? ஏல, எங்கயாவது ஆடி மாசம் போனஸ் கொடுப்பாவளால? அதை அவன் நம்பிட்டு போயிருக்கா பாரு. அட ஆமா ஏமா, நீ இவ்வளவு தூரம் சொல்லுதே இல்ல. ஆனா என் மாப்பிள்ளை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? மருமகன் என்னல சொன்னாரு? இங்க பாரு மச்சான், ஆடி சீர்வரிசை அது இதுன்னு எந்த பொருளும் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அப்படியே சொன்னாரு? ஆமாமா, பின்ன கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் வருஷமா இவளுக்கு பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்துட்டே இருக்கணுமாக்கும். எங்க நாங்க சொன்னதே சும்மா தான் சொன்னோம். உங்க அண்ணன் போனஸ் வாங்கி கொண்டு வந்து உனக்கு ஆடி சீரெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு. ஆனா அந்த ரமேஷ் அண்ணன் பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நினைச்சாலே சிரிப்பாதான் இருக்கு. சரி மருமகளா, எது எப்படி இருந்தா என்ன? என் மவ அங்க மாமியார் வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருந்தாலே எனக்கு போதும். நல்ல பிள்ளையாதான் இருக்கணும், இருந்து ஆவணும். அம்மையும் மகனும் தனியா நின்னு என்னத்தை பேசிட்டு இருக்காவோ? ஏமா, நம்ம ரேவதிக்கு இந்த வருஷம் தானே முதல் ஆடி, அதுக்கு அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும்னு போன வருஷமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்லாமா. என்னது, ரேவதிக்கு நகையா? ஆமாக்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், நீயே சொல்லிட்ட. ஏமா, நாளைக்கு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தாரேன். நீங்க ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுங்க. என்னமா? சரி மக்கா, அப்படியே மருமகனுக்கு ஒரு நகை எடுத்து கொடுக்கணும்ல? ஆமாமா, 2 பேருக்கும் தான். சரி மக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த தொப்பி தலையே தங்கச்சிகாரிக்கு நகை வாங்கி கொடுக்க போறாரா? எங்க அண்ணன் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப இவர் மட்டும் அவர் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பாரா? என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயமா? ஆமா ஆமா, அப்படியே நியாய அநியாயத்தை பத்தி பேச வந்துட்டா. என்ன டீ சத்தம் போட்டுறடக்கா? பின்ன என்னங்க, எங்க அண்ணன் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன பொருள் எல்லாம் உங்க அண்ணன் கிட்ட இருந்து எதுவுமே வாங்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க மட்டும் உங்க தங்கச்சிக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீரா?
இடி பேசாம போயிரு. இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத பத்துக்க. அது எப்படி? எனக்கு ஒரு நியாயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, இன்னும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல பியாத்து எடுத்துருவோம் பத்துக்க. என் தங்கச்சிக்கு இதான் முதல் வருஷம், முதல் ஆடி. அதனாலதான் அவளுக்கு நாங்க வாங்கி கொடுக்க போறோம். உன்ன மாதிரி வருஷம் போய் உங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி வாங்கிட்டு வரணும்னு நாங்க எதுவும் நினைக்கல. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு அவன் பாட்டுக்கு வாங்கி தரான், உங்களுக்கு என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதுன்னு. பெரிய இவா கணக்க வந்து பேசிக்கிட்டு நிக்கா. உங்க அண்ணன் இல்லட்டி என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க முடியும். இவ்வளவு நாள் உனக்குன்னு எல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போதும். அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும். அதானே, அண்ணன் கஷ்டப்படுவான்னு ஒரு நிமிஷமாவது இவன் நினைச்சு பார்க்கலாம். இல்லன்னா நாங்க தான் ஏதாவது சொல்லுதமா, உங்க அம்மா வீட்ல போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு. திமிரு பிடிச்சவ. எல்லாரும் கஷ்டப்படணும், ஆனா இவ மட்டும்தான் நிம்மதியா இருக்கணும். ஆள பாரு ஆள. இதுக்கு முன்னாடி என் மகன் அமைதியா இருந்தாம்ல, அதே நினைச்சுக்கிட்டு இவ திமிரு காட்டுதா. இவங்கிட்ட 2 அறைய வாங்கினாலும் இவ வாயை மூடிட்டு பேசாம இருப்பா. வந்துட்டா சொல்லதுக்கு, அவளுக்கு எதுக்கு வாங்கி குடிக்கிய, இவளுக்கு எதுக்கு வாங்கி குடிக்கியன்னு. இவன் நியாயம் அநியாயம் பத்தி எல்லாம் பேசப்பட்ட ஆளு தானே. இந்த தொப்பி தலையே சரியே இல்ல. நான் என்ன கேட்டாலும் முன்னாடி அமைதியா இருப்பாரு. இப்ப நான் வாயை திறந்தாலே செவுட்டதான் பேத்தி எடுக்காரு. எப்பாடி நல்லா அரைஞ்சு விட்டாரு என் கண்ணத்துல. எங்க இருந்துதான் அந்த தொப்பி தலையிற்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சோ? ஏமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புது. என்ன நமக்கு சாப்பிடாமல ஆபீஸ்க்கு போற? கொஞ்சம் இரு, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, காப்பி குடிச்சிருக்கோம்ல. இன்னைக்கு வேற ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங். சீக்கிரமா போகணும் பத்துக்கன்னா. காலையில சாப்பாடு எங்க ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிடுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி மக்கா, மறக்காம சாப்பிடுன்னு. சரிம்மா, நீங்களும் நேரத்தோட சாப்பிடுங்க. சரி மக்கா, போயிட்டு வா. சரிம்மா. ரமேஷ், என்னம்மா? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது அக்கவுண்ட்ல பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல மக்கா, நம்ம ரேவதிக்கு நகையெல்லாம் வாங்கணும்ல. ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு. நான் சாயங்காலம் வரும்போது அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. பாவம் என் பிள்ளை வெறும் காபியை மட்டும் குடிச்சிட்டு போறான். எந்த நினைப்புல அவ வீட்டுக்குள்ள வந்தாளோ, மூச்சுக்கு 300 நேரம் நான் தான் மருமவன் மட்டும் சொல்லுவா. ஆனா பொறுப்பா ஒரு வேலையை செய்தாளா? காலையில 8 மணி ஆகுது, என் மவன் ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். ஒரு கப் காபியை கூட நான் தான் அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். என்ன பெரியம்மா, என்னாச்சு? காலையிலேயே டென்ஷன் ஆகி கத்திட்டே இருக்கியே. காலையிலேயே டென்ஷன் ஆகாம எனக்கு என்ன செய்யும்? என்ன பெரியம்மா? என்ன மக்கா, வீட்ல ஒருத்தி இருக்கல்ல, அவன் நினைப்பு இருக்கா உனக்கு? யார பெரியம்மா சொல்லுதீங்க? மைனியவா? ஆமா, அந்த பையனை தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது அவளுக்கு பொறுப்பு இருக்கான்னு பாத்தியா மக்கா? காலையில இப்ப 8 மணி ஆகுது, இன்னும் அவன் எந்திரிச்சு வரல. உங்க அண்ணன் காலையில மீட்டிங் சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும்னு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டான். அப்படியே பெரியம்மா, அண்ணன் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா? ஆமா மக்கா, அவனுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும்னு கிளம்பி போயிட்டான் பத்துக்க. ஆபீஸ்க்கு போற என் மவனுக்கு ஒரு கப் காபி போட்டு கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருக்கா? ஐயோ பெரியம்மா, அண்ணன் காபி குடிக்காமல ஆபீஸ்க்கு போறான். அது எப்படி அவனை விடுவேன்? நான் தான் மக்கா ஒரு கப் காபி அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அவன் சாப்பிடாம போயிட்டான் தெரியுமா? ஐயோ, அண்ணன் சாப்பிடாம போயிட்டானா? ஆமா, இந்த மேனாமணிக்கு தான் இன்னும் தூங்கி எந்திரிக்கலையா, அப்புறம் எப்படி சாப்பாடு செஞ்சு அவன் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போவான்? சரி பெரியம்மா, கோவப்படாதீங்க, அண்ணன் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிடுவான். அது சரிதான் மக்கா, ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிடுவானா இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு பாத்தியா? அவன் 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்காண்டா, அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காவது எந்திரிக்கலாம்ல. இப்படி புருஷன் காலையிலேயே சீக்கிரமா வேலைக்கு போவான். மாமியார் மாமனார் இருக்காவ வயசானவங்க, அவங்களுக்கு காலையில ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமே கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருந்தா பாத்தியா? அப்படியே பேச்சுக்கு மட்டும் நான் தான் மருமவான்னு பீத்திக்கிடுவா. இவெல்லாம் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல. பேசாம அவ அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். வயசான காலத்துல என்னாலயே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் வேலையில பண்ண கலியில வந்துக்க. சரி பெரியம்மா, கோவப்படாதீங்க, அதான் நான் இருக்கம்ல. நீ இருக்க மக்கா, அவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு பாத்தியா? இவளை நம்பி நானும் உங்க பெரியப்பாவும் எப்படி இருக்குது? சரி விடுங்க பெரியம்மா, மைனி அதெல்லாம் சரியாயிருவாங்க. ஆமா, எங்க நடந்தான் சரியாக போறாளா? நான் என்ன உங்க மைனிகாரி அந்த சாப்பாடு தான் செய்யணும் இந்த சாப்பாடு தான் செய்யணும்னு கொடுமையா படுத்துவேன்? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகப்பட்ட புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்னன்னு கேட்கேன். சரி விடுங்க பெரியம்மா, மைனி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். நாளைல இருந்து சீக்கிரமா எந்திரிப்பாங்க. ஆமா, இவகிட்ட சொல்லதெல்லாம் செவுடன் காதுல சங்குதுன கதையா தான் இருக்கும். எத்தனை நேரம் சொன்னாலும் அவ காது கொடுத்தே கேட்க மாட்டா. அவ இஷ்டம் போலதான் இருப்பா. அம்மாக்காரி என்னடான்னா, என் மவளுக்கு பொறுப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்க வீட்டுல மருமவளா நல்ல பொறுப்பா நடந்துக்கிடுவா, அப்படி இப்படின்னு மவளை பத்தி பெருமை அளந்து விட்டுட்டு போனாவோ மவள. ஆனா மவ கதையை பாத்தியா? 8 மணி ஆகுது, இன்னும் எந்திரிச்சு வர்றதுக்கு பாடில்ல. இவளை நம்பி நான் இருந்தோம்னா பட்னி கிடந்து சாவ வேண்டியதான். சரி பெரியம்மா, காலையிலேயே இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்திட்டு கிடக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிபி எல்லாம் ஏறும். ஆமா, இன்னைக்கு மட்டுமா எனக்கு பிபி ஏறுது? இவ என்னைக்கு மருமவான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாளோ அன்னையில இருந்தே எனக்கு பக்குன்னு பிபி ஏறிக்கிட்டு தானே இருக்கு. சரி விடுங்க பெரியம்மா, நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வாழ வந்திருக்க மருமகளை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கிடணும். அப்படியே பொறுப்பு இல்லாம வந்தாலும் நாம தான் பொறுப்பெல்லாம் சொல்லி கொடுக்கணும். என்ன ரேவதி இப்படி பேசுத? போன தடவை வந்திருக்கும் போதெல்லாம் உன்
எந்திரிச்ச உடனே அப்படியே சூடா ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சா சூப்பரா இருக்கும். சரி பெரியம்மா கோவப்படாதீங்க. உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் அக்கா, நான் காலையிலே காபி போட்டு குடிச்சிட்டேன். உனக்கு ஒரு கப் காபி போட்டு வச்சிருக்கேன் ஃப்ளாஸ்க்ல, எடுத்து குடிச்சிக்க என்ன? ரேவதி அப்படியே மைனிக்கு ஒரு ஃபில்டர் காபி சரியா? சூடா கொண்டுட்டு வா என்ன? ஆமா, அப்படியே கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்து இவ வாயில ஊத்து. ஏத்தே கொதிக்க கொதிக்கலாம் குடிச்சா நாக்கு பொத்து போயிராதே. கொஞ்சம் ஆத்தி குடிச்சா சூப்பரா இருக்கும் பாத்துருங்க. ஆமா சூப்பரா இருக்கும். நல்ல வக்கனே சொல்ல மட்டும் தெரியும். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி? இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வாரியா? இது என்ன உங்க அம்மா வீடா? இல்ல எங்க மாமியார் வீடு. மாமியார் வீடுன்னு தெரியலடி. மாமியார் மாமனார்லாம் காபி போட்டு கொடுக்கணும். புருஷன் காலையில வேலைக்கு போவானே, அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? இப்படி 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து நிக்க. 8 கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஆமா அசந்து தூங்கினவா ஒரேடியா தூங்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எந்திரிக்க வேண்டியதானே? அப்படிதான் நினைச்சேன். ஆனா வயிறு பசிக்கும் பத்தியலா, அதான் சரி நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அசந்து தூங்குவேன். என்னத்தே திமிரு பிடிச்சவா எப்படி பேசான்னு பாத்தியா ரேவதி? பெரியம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கன்னு சொல்லுதம்ல. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரேவதி கிட்ட காபி போட்டு கூட்டிட்டு வான்னு சொல்லி இருப்பேன். இது காபி போட்டு தானி கேட்டது ஒரு குத்தமா? காபி போட்டு தானி கேட்டது குத்தம் இல்ல. ஆனா அது அவதான் உன்கிட்ட கேட்டிருக்கணும். நீ என்ன பெரிய இவளாட்டி 8 மணிக்கு எந்திரிச்சு வருவ, உனக்கு காபி போட்டு ரெடியா வைக்கணுமாக்கும்? ஒரு காபி கேட்டதுக்கு போய் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேதே. ஆமா சத்தம் போடாம அப்படியே உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் அவ்வளோ. உங்க அம்மா வீட்டுக்கு போவேல, அப்ப நீ உங்க மைனிகாரி கிட்ட காபி போட்டு தாங்கன்னு கேப்பியா? இல்லனா உங்க மைனிகாரி உன்கிட்ட காபி போட்டு தான்னு கேப்பாளா? அது எப்படி நான் எங்க அம்மா வீட்ல போய் வேலை செய்வேன்? எங்க அம்மா வீட்டுக்கு போறதே நான் ரெஸ்ட் எடுக்கதான். ஆமா அப்படியே இங்க மட்டும் வேலையை செஞ்சு கிழிச்சிட்டா அங்க அம்மா வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க போனாலாம்ல. எங்க மைனி தான் எனக்கு காபி போட்டு தருவாங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எங்க மைனி கிட்ட கேப்பேன். எங்க மைனி தான் எனக்கு வகை வகையா செஞ்சு தருவாவோ. உன் மைனிகாரி தானே உனக்கு சமையல்லாம் பண்ணி தரா. அப்ப இந்த வீட்ல மட்டும் ரேவதி உனக்கு காபி போட்டு தரணுமா? என்னடி பேசுத? உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? இது ஒரு காபி போட்டு கேட்டதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதியதே. இதுக்கு போய் நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? எரியுதுடி, வயிறு எரியுது. இது கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துங்க, இல்லனா வயிறு மொத்தமா எரிஞ்சிர போகுது. திமிரு பிடிச்சவா என்ன பேசுதான்னு பாரு. உன்னையெல்லாம் மர்மமானு சொல்லிக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பாருங்க பெரியம்மா, சும்மா காலையிலேயே இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. உங்க பெரியப்பாவுக்கும் எனக்கும் வயிறு பசிக்காதமாக்கா. மணி 8:15 கிட்ட ஆகுது, இன்னும் சாப்பிட கூட இல்ல. அந்த நினைப்பெல்லாம் இவளுக்கு இருக்கான்னு பாத்தியா? உன்கிட்ட வந்து நின்னுகிட்டு காபி போட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ 8 மணி வரைக்கும் அசந்து தூங்கிட்டான். இப்ப எந்திரிச்சு வந்திருக்கோம்ல, சீக்கிரமா போய் சாப்பாடு செய்வோம்னு கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருக்கான்னு பாத்தியா? சரி பெரியம்மா விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. மைனி என்கிட்ட தானே காபி போட்டு கேட்டாவோ, நான் காபி போட்டு கொடுத்துக்கிடுவேன். உங்களுக்கும் பெரியப்பாவுக்கும் இப்ப வயிறு பசிக்கு அவ்வளவுதானே. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பெரியம்மா. இன்னைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் நான் தான் செய்ய போறேன். என்ன பக்கம் சொல்லுதா? நீ சமையல் பண்ண போறியா? ஆமா பெரியம்மா, உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு தரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து அண்ணனையும் மைனியும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்தெல்லாம் நான் வைக்கவே இல்லல பெரியம்மா. அதுக்கு இப்ப ஃளைட் பிடிச்சி 2 பேரையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறியா விருந்துக்கு? ஐயே அப்படினா என் சம்மந்தியாரே என்ன வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாளா? நீங்க வேற பெரியம்மா, 2 இட்லியை சாப்பிடுறதுக்கு அண்ணனையும் மைனியும் இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கூட்டிட்டு போணுமாக்கோ. என்ன சொல்லுதா இவ? நமக்கு சாப்பாடு செஞ்சு தருவாளா தரமாட்டாளா? இத பாருங்க பெரியம்மா, மாவெல்லாம் அரைச்சு வச்சிருக்கல. இன்னைக்கு இட்லி சட்னி சாம்பார் வடைன்னு எல்லாத்தையும் நான் தான் செய்ய போறேன். என்னது இட்லி சட்னி சாம்பார் வடையா? சூப்பர் மக்கா. நீ அதெல்லாம் ஒண்ணு செய்யாண்டா. இன்ன குத்துக்கல் கணக்க நிக்கல, இவ சமையல் எல்லாம் பண்ணுவா. என் சம்மந்திகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதால்ல, அது என் மாமியாரிக்கு பொறுக்க மாட்டேக்கு. வயித்தெரிச்சல் புடிச்ச மாமியாரு. பெரியம்மா அமைதியே இருங்க. வயிறு பசினாலதான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். ஓகே ஓகே ரேவதி. அப்பாடா, இன்னும் 10 நிமிஷத்துல இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாம் ரெடி ஆயிரும். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் காஃபி குடிக்கலாம். அப்பதான் சூப்பரா இருக்கும். இருக்கா பாரு சேல கணக்க. அவதான் நான் சமையல் பண்ண போறேன்னு சொல்லுதல்ல, இவளும் கூட மாட நான் கொஞ்சம் உதவி பண்ணுதேன்னு போலாம்ல பின்னாடியே. அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கல்ல, எல்லாங்க சாப்பாடு தயாராகி இங்க முன்ன கொண்டு வந்து வப்பல்ல. வந்து சேர்ந்துருக்கா பாரு. ரேவதி என்னமோ எதோன்னுலாம் நினைச்சேன், ஆனா எனக்கு கிடைச்ச மாதிரி சம்மந்தி யாருக்குமே கிடைக்காது. பேசாம என் சம்மந்திகாரியை திரும்பவும் வெளிநாட்டுக்கு போக சொல்லாம இங்கேயே இருக்க சொல்லலாம் நம்மளுக்கு. மைனி என் மேல என் சம்மந்திகாரிக்கு என்ன மதிப்பு பாசம். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட போறா. என்ன ஒரு பாசம் என் சம்மந்திக்கு. என் மாமியாருக்கு வயிறு கபு 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 கபுன்னு எரிஞ்சிட்டு கிடக்கு. ஸ்வாஹா. 10 நிமிடங்களுக்கு பிறகு பெரியம்மா மைனி வாங்க சாப்பிட. ரேவதி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா மைனி, அத சொன்னோம்ல 10 நிமிஷம்னு. அத 10
சம்மந்திகாரிக்குள்ள நிறைய திறமை இருக்கதான் செய்யுது. எதுக்கு மக்கா உனக்கு இந்த வீண் சிரமம்? பெரியம்மா இதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, எல்லாம் என்னோட கடமை தான். சரி எந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம். சரி மக்கா. வாங்க மைனி, என்ன உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? அட வாங்கன்னு சொல்லுவம்ல. வாரேன் வாரேன். நல்ல பல்ல காட்டிட்டு உட்கார்ந்திருக்கால சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாது இவளுக்கு. அம்மா நீங்க என்னத்த இப்படி யோசிச்சுட்டே இருக்கீரு? ஏடி அது வந்து ஒண்ணும் பயப்படாதீங்க, சாப்பாடா உங்க மருமவ செய்யல. ஏடி அப்ப இது உன் சமையலாடி? அப்படியே ஒண்ணும் பயப்படாதீங்க. இன்னைக்கு இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் பண்ணினதே நம்ம ரேவதி. அப்படியா? ரேவதியே எல்லா சமையலும் பண்ணுனா? ஆமா ஆமா, அதுக்கு தான் சொல்றேன் பயப்படாம தின்னும். ச்சே, இது முதல்ல தெரிஞ்சதுன்னா வச்ச உடனே நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருப்பட. இப்ப மட்டும் என்ன உமர் தட்டை யாரா தூக்கிட்டா போறோம்? சாப்பிடும். தட்டுல தினுசா இருக்கும் போதே நினைச்சேன் என் பொண்டாட்டி சமையலாவும் இருக்காது, என் மருமவ சமையலாவும் இருக்காதுன்னு. எப்பாடா இன்னைக்குதான் நல்லா வயிறார சாப்பிட போறேன். என்ன மைனி பாத்துக்கிட்டே இருக்கியா? சாப்பிடுங்க. ஆமா அதுக்கு தானே உட்கார்ந்திருக்கா, அப்படியே சாப்பிடாம எழும்பி போயிருவாளாக்கும். சப்பா இட்லி சட்னி சாம்பார்ல என்ன ருசியா இருக்கு. மைனி சாப்பிடுங்க மைனி, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய? ரேவதி எனக்கு என்னமா விருந்து கொடுத்த மாதிரில இருக்கு. ஆமா மைனி, அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இன்னைக்கு விருந்துதான், நல்லா சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ, என் சம்மந்திகாரிக்கு என் மேலதான் என்ன மதிப்பு, என்ன பாசம். மைனி